Hello friends, welcome to John Tech. நம்ம மொபைல் பேட்டரி எப்படி டபுள் பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம மொபைல் பேட்டரி சீக்கிரமா டவுன் ஆகிறதுக்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் CPU மேனேஜ்மெண்ட் மற்றும் ஸ்கிரீன் ஆன் டைம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மொபைல் பேட்டரி சீக்கிரமா டவுன் ஆயிடுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் அந்த அப்ளிகேஷனுடைய ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம ஜான் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு ஒன்றுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் Greenify. இந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸையும் ஹைபர்னேட்டிங் பண்ணும். இதனால் உங்கள் மொபைல் பேட்டரியை சேவ் பண்ணலாம். வாங்க அந்த அப்ளிகேஷனுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். உங்கள் ப்ளே ஸ்டோரில் Greenifyன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு அப்ளிகேஷன் வரும். பார்த்தீங்கன்னா Greenifyன்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் கேட்குது. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வெல்கம் டு Greenifyன்னு இருக்கும். இதுதான் அதனோட இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ரூட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். ரூட் பண்ணியிருந்தால் ரூட்டட்னு கொடுங்க, ரூட் பண்ணலன்னா நாட் ரூட்டட்னு கொடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியாது, பர்மிஷன் கேட்கும். ஸோ கிராண்ட் பர்மிஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செட்டிங்ஸ்க்கு வரும். செட்டிங்ஸில் Greenifyன்னு இருக்கும், அது ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆக்சஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஷேரிட் செலக்ட் பண்ணுறேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கங்க. இப்போது ஷேரிட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஹைபர்னேஷனில் இருக்கும். ஷேரிட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 இசட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹைபர்னேட்டடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஸோ இதன் மூலமாக பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பிக்சல் ஃபில்டர். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோருக்கு வாங்க. சர்ச் பாரில் பிக்சல் ஃபில்டர்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அந்த பிக்சல் ஃபில்ட்ரு. இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன்னு கேட்குது. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. நீங்கள் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். இதுதான் அதனோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஸ்பிளே டல்லாக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ் டிக் பண்ணி ஒரு பாக்ஸ் டிக் பண்ணாமல் இருக்கும். இதில் உங்கள் பிக்சல் லெவலை குறைச்சிருப்பாங்க, அதை காமிக்கிறதுக்கோசரம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பிக்சல் லெவல் நார்மல் லெவல்லேருந்து 50% குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் இன்னும் குறைக்கிறேன், 38% வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா திரும்ப சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணியிருக்கிற இடம் ரொம்ப கம்மியாகவும் டிக் பண்ணாத இடம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் இப்படி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்படி பிக்சல் லெவல் கம்மியாகிறதுனால மொபைல் பேட்டரி தாராளமாக நிற்கும். ஸ்க்ரீன் ஆன் டைமில் தான் அதிகமாக நம்ம மொபைல் சார்ஜ் இழக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் மற்றும் ட்விட்டர் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். புது புது அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் மற்றொரு சந்திப்போம். நன்றி.